ஞாப ஜபம் தொடர்ச்சியாக செய்யப்படும்போது என்ன நிகழும்? அது எப்போது நிறுத்தப்படும்? நாம ஜபம் தொடர்ந்து செய்யப்படும்போது, இந்த தொடர்ந்து செய்யப்படும் போதுன்னு சொல்லும்போதே, தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியுமாங்கிற கேள்வியும் வருது இல்லை? தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியுமா? அந்த காலத்தில் அசுரர்களும் நாம ஜபம் விடாமல் பண்ணாங்கல்ல. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ராவணன் தபஸ் இருந்தான். இன்னும் எத்தனையோ அசுரர்கள் தவ இருந்து எவ்வளவோ வரங்கள் வாங்கினாங்கல்ல. நாமஜபம் பண்ணி 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 வாங்கி கடைசியில் அந்த தெய்வங்களே வந்து அவங்களுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த வரங்களை கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்ததெல்லாம் ஈகோ தான். நல்லவங்களை போனால் சாகடிச்சாங்கல்ல. அவங்கள அழிக்கிறதுக்கு பகவானே ஆண்டவனே வந்து ஒரு அவதாரம் எடுத்து வந்து அழிக்க வேண்டியது. ஸோ நாமஜபத்தை வந்து எப்பயுமே விடாமல் சொல்கிறது கூட சேர்ந்து தர்மங்களையும் செய்யணும்ல, நற்காரியங்களை செய்யணும்ல. பாகவதத்தில் மகாபாரதத்தில் ஒரு சின்ன உபகதை வரும். அந்த உபகதையில் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நாமஜபம் பண்ணி எப்பயுமே தெய்வத்தையே ஆராதித்து தெய்வத்தை அடையணுங்கிற மாதிரி நினச்சி ஒருத்தன் வந்து ஒரே பையன் அந்த வீட்டுக்கு வெளியே வந்துடுவான். வெளியே வந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் தபஸ் இருப்பான். கொஞ்ச காலம் தபஸ் இருந்தவொடனே அவனுக்கு வந்து சில சித்திகள்லாம் பிராப்த ஆன மாதிரி தெரியும். அவன் ஒரு பக்கத்தில் நதிக்கு வந்து ஸ்நானம் பண்ண போகிறான். அங்கே போய் அவன் பிரார்த்தனை பண்ணும்போது கையை நீட்டி தண்ணியை அர்ப்பணம் பண்ணும்போது மேலே போன கொக்கு வந்து எச்சம் போட்டுருவான் கையில். அதை பார்த்த உடனே கோபத்தில் அந்த கொக்கை பார்க்குறான். கொக்கு எரிஞ்சு கீழே விழுந்துடுது. தீப்பிடிச்சு எரிஞ்சு கீழே விழுறது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆகா, தன்னுடைய தபஸ்க்கு இவ்வளவு ஒரு சித்தி பிராப்தம் ஆகியிருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்படுறாப்புல. அவன் அன்றைக்கி வந்து பிச்சைக்காக பக்கத்து கிராமத்துக்கு ஒன்று போகிறாப்புல. அங்கே வந்து ஒரு அக்ரஹாரத்தில் போய்கிட்டு இருக்காப்புல. போனால் முதல் வீட்டில் போய் பிச்சாந்தேகின்னு கேட்குறாப்புல. உள்ளேருந்து ஒரு பெண்மணி குரல் கேட்குது. ஐயா, நான் என் கணவனுக்கு வந்து பணிவிடை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு ஆகாரம் பரிமாறிக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் அந்த தென்னையில் உட்காந்துரு, என் கணவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு வந்து ஆகாரம் கொடுக்குறேன், நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்துருங்கிறாப்புல. ஒரு 5 நிமிஷம் கலந்து போகுது. இவனுக்கு கோவம் தாங்கலை. மறுபடியும் பிச்சாந்தேகிங்கிறாப்புல. மறுபடியும் அந்த அம்மா சொல்லுது, இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ இரு, நான் வந்து உணவு கொண்டு வரேன், கொஞ்ச நேரம் பொறுத்து அமைதியாக உட்காந்துருங்கிறாப்புல. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பிச்சாந்திக்கின்னு இன்னும் கொஞ்சம் உரத்த குரலில் சொல்கிறாப்புல. அவன் அங்கேருந்து ஆகாரத்தை எடுத்துகிட்டு வர்றாப்புல. ஆகாரத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த தென்னையில் வைக்கிறாப்புல. முறைச்சி பார்க்குறான். யாரை? அந்த அம்மினியை முறைச்சி பார்க்குறான். முறைச்சி பார்த்த உடனே இவ சொல்கிறா, என்னை என்ன கொக்குன்னு நினைச்சியா எரிஞ்சு போகிறதுக்குன்னு கேட்குறா. கொக்கனை நினைத்தா ஐயோ கொங்கனவான்னு கேட்குறாப்புல. அவனுக்கு பயமே வந்துடுது. இந்த பயம் வந்த உடனே கேட்குறாப்புல, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு கேட்குறாப்புல. தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ரகசியங்கள் தெரியும். இதெல்லாம் தர்மம் சம்மந்தப்பட்ட ரகசியங்கள். இதை பற்றிய விவரம் உனக்கு தெரியணுமா? நீ பக்கத்து ஊரில் தர்மவியாதன்னு ஒருத்தர் இருப்பான், அவனை போய் பாருன்னு பாப்புல. அந்த தர்மவியாதனை போய் பார்க்க போவான். தர்மவியாதன்னு இந்த அம்மா சொன்ன உடனே அவன் ஏதோ பெரிய ஞானி, ஒரு ஆசிரமம் அமைச்சிருப்பான், இதெல்லாம் நினச்சிட்டு போயிட்டுருப்பான். அந்த ஊருவை விசாரிக்கிறான், இங்கே யாரும் தர்மவியாதன்னு ஒரு ஞானி இருக்காரா, ஆசிரமம் எதுவும் அமைச்சிட்டு இருக்காரான்னு கேட்பாப்புல. அப்படி யாரும் இங்கே இல்லை, இங்கே ஒரு கசாப்பு கடைக்காரன் தான் தர்மவியாதன்னு பேரில் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே மெதுவாக ஒரு மாதிரி அருவருப்போடு அவன் கடையை நோக்கி போய் கொஞ்சம் தூரத்தில் நிற்பான். அந்த கசாப்பு கடைக்காரன் கேட்பான், என்ன அந்த பக்கத்து ஊரில் இருந்து அந்த பிராமண அம்மா உன்னை அனுப்பிச்சி வச்சாளா என்கிட்ட அப்படின்னு கேட்பாப்புல. அட உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் தர்மத்தோட ரகசியங்கள், நீ உள்ளே வா காட்டுன்னு சொல்லி உள்ளே கூட்டு போவாப்புல. உள்ளே கூட்டு போய் அவனுடைய வயதான தாய் தந்தையரை அவன் வந்து பராமரித்து பேணி பாதுகாத்து வச்சுருப்பான். இதுதாங்க இந்த தர்மத்தினோட ரகசியம். நான் இந்த தாய் தந்தையருக்கு மகனாக பிறந்ததனுடைய கடமையை நான் வந்து பூர்த்தி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஆண்டவன் சகல அருளையும் கொடுத்துருக்காப்புல, சகல விதமான ஞானத்தையும் எனக்கு புகட்டியிருக்காப்புல. என்னுடைய தாய் தந்தையருக்கு சேவை பண்ணுறதை விட எனக்கு பெரிய தபஸ் வேறு ஒன்றுமே எனக்கு கிடையாது. அதைத்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதான் தர்மத்தினுடைய ரகசியம்னு சொல்கிறாப்புல. இதை கேட்டுட்டு அவன் ஓடுவான், தன் தாய் தந்தையரை பராமரிக்க ஓடுவான். ஸோ இது வந்து என்ன தெரியுது, நாம ஜெபம் பண்ணுறது பூரா இதே தான் நம்ம பண்ணணும், இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கணும்னா நல்லது நடக்கலாம். இதனால் வரக்கூடிய அந்த ஈகோ இருக்குல்ல, நான் இவ்வளோ நாமம் சொல்லிட்டேன், இவ்வளோ நாமஜபம் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து இவ்வளோ சக்தி வந்துருச்சு, இதை வச்சு நான் வந்து உலகத்தையே நான் ஆட்சி பண்ணுவேன், என்னை யாரும் ஜெயிக்க முடியாது,
இப்படி போகிறவங்க தானே அதிகம். இந்த கர்வப்பட்டு போகிறவங்க தானே அதிகம். நாம் பக்திமான் காட்டிக்கிறதுக்காக நாமத்தை விடாமல் சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் நமச்சிவாயா இன்னும் என்னென்னமோ மந்திரங்களை சொல்லிட்டு, நம்ம சாமி மந்திரங்களோட சொல்லிட்டு, எத்தனை பேர் கத்தி 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 சொல்லி இதை மனசுக்குள்ள பத்திரமா பொக்கிஷமா பாதுகாக்க வேண்டிய ஒரு அப்பேற்பட்ட ஒரு மந்திரத்தை வெளியே எல்லாரும் கேட்டு ஒரு மாதிரி சப்தமாக காதில் விழும்போது அது உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கொடுக்கும்? நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் மறக்கடிச்சிடுறதில்ல. அந்த மாதிரி நாம ஜபத்தை சொல்லக்கூடியவங்க குடும்பத்தை பூரா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே பூரா பார்த்தீங்கன்னா ஒரே சண்டைகளும் சச்சரவுகளும் தான் நிறைஞ்சிருக்கு. கண்கூட நான் பார்த்த அனுபவம் இது. நீங்களும் பாருங்கள், நாம ஜபமே விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுடைய வீட்டில் போய் பாருங்கள். ஒவ்வொரு சில வீட்லையும் பாருங்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே நடவுதுன்னு பாருங்கள். அந்த வீட்டில் அந்த அமைதி, அந்த பக்தி அப்படின்னு ஒன்று இருக்கிறதாவே தெரியாது. நாம ஜபம் எப்படி பண்ணணுங்கிற ஒரு நீதி இருக்குது. முதல்ல நீங்கள் நேசிக்க கற்றுக்கணும். தன் சொந்த குழந்தைகளையாவது நேசிக்க கற்றுக்கணும். தன் குடும்பத்தையாவது நேசிக்க கற்றுக்கணும். தன்னுடைய சுற்றுப்புறத்தை நேசிக்க கற்றுக்கணும். அந்த நேசிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா சுவாமி ஆண்டவன் உங்களை நேசிப்பார். எப்போ ஆண்டவன் உங்களை நேசிக்கிறாரோ அப்போ அந்த நேசத்தில் மயங்கி மறந்து நீங்கள் அந்த ஆண்டவனுடைய பேரையே உச்சரிச்சுட்டு இருப்பீங்கள்ல. சுவாமி நம்மளை நினைச்சாத்தானே நம்ம அவரை நினைக்க முடியும். சாமி நம்மளை நினைக்கும் போது சாமி பேர் நம்ம வாழ்ந்து தன்னால் வருதில்லை. நம்ம சாமி நினைக்கும் போது அகங்காரம் தான் வருதே தவிர்த்து சாமி நம்மளை நினைக்கும் போது நமக்கு பக்தி வருதில்லை. ஸோ சாமி நம்மளை நினைக்கும் அளவுக்கு நம்ம தர்ம காரியங்களை பண்ணணும்ல. வாழ்க்கைக்கு உண்டான காரியங்களை பூரா பண்ணணும்ல. எது நல்லதோ, எது தார்மீகமோ, எது தர்மமோ, எது சத்தியமோ அதை பூரா பண்ணால் தானே சுவாமி நம்ம மேலே பிரியமாக இருப்பார். ஸோ சாமி நம்ம மேலே பிரியமாக இருந்தால் தான் நம்ம நாமம் சொல்கிறதுக்கு சாத்தியப்படும். அந்த நாமம் சொல்கிறதுக்கு இல்லை, நாம சுரூபமாக ஆகிறதுக்கு சாத்தியப்படும். ஆக நாம ஜபம் பண்ணுறதுனால மட்டும் சகலமும் கிடைச்சிருங்கிறது ஒரு மாய.